விவேக் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அமுதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கித் தொடங்குகிறேன் தமிழே. அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா, முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப உரு கொண்டு இறங்குதம்மா. சூர்யா சார் பற்றி எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. எனக்கு எப்போவுமே ஒரு நன்றி கடன் நான் பட்டிருக்கேன். நான் தமிழ் சினிமாவில் முதல்ல எல்லா பாடல்களும் எழுதின திரைப்படம் வந்து 36 வயதிலே. அதை வந்து 2D அண்ட் சூர்யா சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்கிறது வந்து எப்போவுமே நினைவில் இருந்துகிட்டே இருக்கும். சூர்யா சார் பற்றி இந்த படத்தில் பாடல்களில் எழுதணும் அப்படிங்கும்போது அவர் பேரை சொல்லணும், ஆனால் சொல்லாமல் சொல்லணுன்ற ஒரு ஆசை இருந்தது. முதல்ல சொல்லிட்டோம், ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அப்படிங்கிறது வந்து சூரியன் தாங்கிறது நமக்கு தெரியும். அது சொல்லியாச்சு. ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு லைன் வரணும் அவரோட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டு. ஆனால் அது கதையை டிஸ்டர்ப் பண்ணாத விதத்தில் கதாபாத்திரத்துக்கும் பொருந்துற மாதிரி வரணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அதுக்குள்ளே போகும்போது தான் அந்த முக்கியமான வரி கிடைச்சது எனக்கு. ஸோ பொதுவாக வந்து இந்த ஒரு வீரனோட கதையை சொல்ல வேண்டிய இடத்துல வருது. ஸோ கர்ணன் எவ்வளோ பெரிய வீரன்னு தெரியும். அவனுக்கே ஒரு அப்பன் இருந்தானா அது எவ்வளோ பெரிய வீரனாக இருப்பான் அப்படிங்கிறது ஒரு பரிமாணமாகவும். கொடுத்து சிவந்தவன் கர்ணன் எப்போவுமே சொல்லுவாங்க, கொடுத்து சிவந்த கைகள் அப்படின்ட்டு. அப்படி கொடுத்து சிவந்தவனுக்கு ஒரு அப்பன் இருந்தானா எவ்வளோ கொடுத்துருப்பான் அப்படிங்கிறத வந்து நான் தனியாக சொல்லி காட்ட தேவையில்ல. அகரம் ஃபவுண்டேஷன் எவ்வளோ பண்ணியிருக்குங்கிறத வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்கீங்க. இதை தாண்டி புராணத்தில் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும், கர்ணனோட அப்பாவோட பேர் என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? சூரியன். வீரனாம் கர்ணனுக்கே அவன் அப்பன் அப்படின்ற வரிகளை எழுதுனது வந்து எனக்கு மறக்க முடியாதுதான் அமைஞ்சது இந்த ஆல்பமில். ஸோ நன்றி சார், உங்களோட பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இந்த படத்துலேயே டீசரில் வருது பரிசுத்த காதல் அப்படின்னு சொல்லி வருது. அந்த பரிசுத்த காதல்ங்கிறது வந்து இவர் இசை மேலே எனக்கு இருக்கிற பரிசுத்த காதல் தான் இந்த ஆல்பம். அண்ட் இது வரைக்கும் நாங்கள் பண்ண எல்லா ஆல்பம்னு நினைக்கிறேன். அப்சல்யூட் ஜீனியஸ் ஆஃப் தமிழ் சினிமா சந்தோஷ் நாராயணன் சார். நீங்கள் இப்போ இவ்வளோ வெகுவாக செலிப்ரேட் பண்ணுறீங்களா கனிமா பாடல், அந்த பாடல் வந்து நாங்கள் வெளியிடுறதுக்கு நாள் நடந்தது. இது யாருக்கும் தெரியாது, இங்கே சொல்லலாம்ல. யா. ஸோ அந்த நீங்கள் கொரியோ பண்ணி மொத்தமாக இப்போ ஒரு பாடலாக பார்க்குறீங்க. அந்த வந்த வரிகள் வந்து இந்த வரிகளும் இல்லை, இந்த இசையும் இல்லை. அந்த மெயினாக ஒரு ஹுக் ஸ்டெப் ஹிட்டாக இருக்குது, ஆத்தி சந்தனக்கட்டை அப்படின்ட்டு. அந்த இடத்துல இருந்த டியூனும் வேற, வரிகளும் வேற. சிட்டு சொன்ன சொல்லுக்கட்டு, சிங்கப்புள்ளில் புல்லுக்கட்டு அப்படின்னு தான் வந்து அந்த வரிகள் இருந்தது, இசையும் இருந்தது. ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாள் வந்து இல்லை அது ஹிட் ஆயிருக்கும், பட் இன்னும் ஏதோ ஒன்று தேவைப்படுது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நாள் உட்காந்து அந்த கொரியோ ஸ்லிப்பு கிடையாது, அதனால அவங்க ஆடின டான்ஸுக்கு வேற ஒரு இசையை நாள் கோர்த்தது தான் அந்த ஜீனியஸோட ஒரு ஒர்க். நாள் அந்த டியூனை பண்ணி அதுக்கு ஒரு லிரிக்ஸை எழுதி ரிலீஸ் பண்ண அந்த சின்ன போர்ஷன் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குங்கிறது வந்து அவரை நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். நீங்கள் இப்போ இந்த 3 பாடல்கள் கேட்டீங்க படத்தில் ரிலீஸ் ஆனது. இதுக்கப்புறம் தெரியல, நிறைய பாடல்கள் இருக்குது படத்தில் நினைக்கிறேன். நான் அதில் இன்னும் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். அது வந்து இப்போ வரப்போகிற பாடல்களோடு இன்னும் சிறந்த பாடல்கள் நான் சொல்லுவேன். அந்த 3 பாடல்களுமே அவ்வளோ அருமையான ஒரு இசையை வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு தொடர்ந்து என்னோட மைல்கல் பாடல்கள் எல்லாமே பல பாடல்கள் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் எப்போவுமே நாங்கள் ஜாயின் பண்ணி பண்ணுற எல்லா படங்கள்லையுமே இசை வந்து கொண்டாடப்படுது, வரிகளும் வந்து கொண்டாடப்படுதுங்கிறதுக்கு வந்து கார்த்திக் வந்து எவ்வளோ பெரிய சப்போர்ட்டுங்கிறது நான் சொன்னால் அது வார்த்தையிலே அடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது எவ்வளோ முக்கியம், ஒரு டைரக்டர் வந்து இதுதான் எனக்கு வேணும்னு சொல்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவங்க என்ன சொல்லலைங்கிறது ரொம்ப முக்கியம். மௌனத்துக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கோ அது மாதிரி இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே இதை இப்படி மாற்றுங்க அந்த மாதிரி அவர் எதுவுமே சொன்னதில்லை. அவர் எங்கள் மேலே காட்டின நம்பிக்கை தான் இந்த ஆல்பம், இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட எல்லா ஆல்பமுமே. அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் பிரதர்.
அவரோட பிரில்லியன்ஸ் வந்து அவர் வரிகளில் நம்மகிட்ட இப்போ இறைவி மாதிரி படத்தெல்லாம் அவரோட சூர்யா சாருக்கு நான் கன்செப்ஷன் ஆஃப் த வாழ்த்துக்களை சுச்சுவேஷன் தான் கடமைப்பட்டிருக்கேன். வந்து வரிகளாக வெளிப்படும். அது வந்து இந்த படத்துலையும் அழகான சாங்ஸ் மூலமாக வெளிப்பட்டிருக்கு. அது கதையை சொல்லிடுங்கனால என்னால் விலக்கி சொல்ல முடியாது. அண்ட் ராஜசேகர பாண்டியன் சார் ரொம்ப நன்றி. 2D என்டர்டெயின்மெண்ட் வாழ்க்கை ஃபுல்லா டீம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் லெஜெண்டரி நாசர் சார் இருக்காங்க, சிவகுமார் சார் இருக்காங்க, என்கேஆர் டீம், பூஜா ஹெக்டே அண்ட் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஒரு சின்ன விஷயம், எனக்கு சமீபத்தில் மகன் பிறந்திருக்கான். அவனுக்கு கவிஞர் விவேகா அவனுக்கு இந்த பாடல்ல வந்து சில வரிகள் நான் டெடிகேட் பண்றேன். ஏன்னு வந்து நாங்க பின்னாடி ஏதாவது ஒரு மேடை கிடைச்சா சொல்றேன். இப்போ சொல்ல முடியாத சூழல் எனக்கு. ஏன்ற காரணத்தை ரொம்ப கனெக்டடா இருக்கு அந்த பாட்டும் அவனும். ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அந்தொருவன் வந்திருக்காண்டே, பல போர்படை இருக்கலாம் எதிர்பார்த்தது அவனைத்தான் அந்தொருவன் வந்திருக்காண்டே, களமும் அவன் மூச்செறிய மயிர்கால்களும் கூச்செறிய வச்சம் அவன் வந்திருக்காண்டே. அதில் நடுவில் ஒரு லைன் வரும், நீயும் தோறும் போக நெஞ்சு புண்ணா கிடந்தேன், உன் பாதம் போகும் பாத வழி மண்ணா கிடந்தேன், காலகாலம் தாண்டி உயிர் ஊற கணிஞ்சேன், என் ராசராசம் வந்தான் உலகெல்லாம் அடைஞ்சேன்றது. இதை வந்து சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆகுமோ அதே அளவுக்கு எனக்கும் கனெக்ட் ஆகுது பர்சனலாக. ஸோ என் மனைவிக்கும் அது பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு பாடல் எழுதியிருக்காரு அருண்ராஜ் அவர்கள், அவர் வரலன்னு நினைக்கிறேன். அவருக்கும் சேர்த்து நான் பேசிக்கிறேன். தேங்க்யூ வெரி வெரி மச். எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம்.